ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஐஃபோனை அப்கிரேட் பண்ணுற ஆளா நீங்கள்? ஸோ கட்டாயம் நீங்கள் எவ்வளோ பெரிய சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்றதை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வருடத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபோனாக வேண்டும். ஐஃபோன் யூசர், நான் ஐஃபோன் யூசர் இல்லை, ஆனால் நானும் இதே மிஸ்டேக்கை நானும் விட்டுருக்கிறேன் தான். ஆனால் ஐஃபோன் யூசர்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு கோட் ஒன்று படித்தேன். அதை நான் உண்மையானதை செக் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இயரும் நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மிஞ்சி போன 2007 ஸ்டார்ட் ஆனது நீங்கள் 19 ஐஃபோன்ஸ் தான் நீங்கள் உங்களோட கையில் டோட்டலாக வேண்டி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் 122 ஐஃபோன் வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு அது தெரியுமா என்னண்டு எப்படின்றது? அதான் இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். எப்படின்னு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்ப்போம். நான் ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஐஃபோன் எப்போ ஸ்டார்ட் ஆனதோ அப்பையிலேருந்து அதோட ப்ரைஸ், என்ன மொபைல், அது ஏன் அந்த விலைக்கு கொடுத்தவங்கன்றதை சம்மந்தமாக, அமெரிக்காவில் என்ன விலைக்கு விற்றவங்கன்ற சம்மந்தமாக நான் போட்டிருக்கிறேன். சரிதானே? ஃபஸ்ட்டு டைம் இந்த ஐஃபோன் ரிலீஸ் ஆனது ஜூன் 29, 2007. அதுவும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் $499. அதாவது 19 வருஷத்துக்கு முதல் $500 உங்களுக்கு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். இதில் என்ன அந்த கேட்சுண்டா, அந்த இயர் ஐஃபோன் ஸ்டாக்குன்ற ப்ரைஸ் என்னண்டா $4.56. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ரைஸ் என்னண்டா, இப்போ ஜூன் ரிலீஸ் ஆனால் ஜூன்டா நெக்ஸ்ட் மந்த் ஜூலையில் அந்த ப்ரைஸுண்ட ஹை, அந்த மாதம் அந்த ஸ்டாக் எவ்வளோ ஹையாக போயிருக்கோ அந்த மாதத்துனா ஹையாக போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த்னா ஹையாக போட்டிருக்கேன் ப்ரைஸ். ஸோ அதுதான் நீங்கள் இந்த பர்பிள் கலரில் பார்க்குறீங்க பாருங்க. நெக்ஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் ஒருத்தரும் பெருசாக $499 நீங்கள் வேண்டிய இல்லைன்றதை தெரிஞ்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயரே அவன் ப்ரைஸை குறைச்சிருக்கிறான் பாருங்க. கண்டினியூஸாக சேம் ப்ரைஸ்லேயே வச்சிருக்கிறான். ஆனால் 4GB 8GBன்னு அவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு வந்திருக்கான். எனக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஸோ நீங்கள் வேண்டி நாட்களுக்கு அதை அப்கிரேட் பண்ணிக்கொண்டு போய்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். ஸோ பாருங்க, அவன் சடனாக 2015 ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஏன் பாருங்க, ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 இயர்ஸாக சேம் ப்ரைஸில் போட்டுட்டு நீங்கள் அவனுக்கு தேவையான அளவுக்கு கஸ்டமர்ஸ் அவன் எடுத்த உடனே அவன் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆனதால் நீங்கள் கண்டினியூஸாக வேண்டுற ஆளாக இருந்தால் அவங்க கண்டினியூஸாக நெக்ஸ்ட் இயர்ண்டு வேண்டி கொண்டிருக்காங்க. பாருங்கள், 2017 2 மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கான். 2வது மாடலுக்கு அவன் ஸ்ட்ரைட்டாக அவன் ஆல்மோஸ்ட் $1000 ரீச் பண்ணிட்டு, ஆனால் அதுவும் சேல் போகல. அதனால் அவன் டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா அவன் ட்ரை பண்ணியிருக்கிறான். இந்த கேப்பில் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே, நீங்கள் செல் பண்ணினா நீங்கள் வேண்டுறீங்களான்றதை ட்ரை பண்ணியிருக்கிறான். ஸோ நீங்கள் வேண்டியலண்டு அவனுக்கு எதிர்பார்த்த சேல்ஸ் போகலன்றதால அவன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து திருப்பி ப்ரைஸை குறைச்சி ஒரு சேம் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக வச்சுருக்கிறான். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டு 2025 ப்ரைஸ். அதாவது 2025 பேசிக் மாடல், நான் ப்ரோவாக சொல்லலை, சரி தானே, பேசிக் மாடல்ன்ற ப்ரைஸை தான் நான் எடுத்தேன். சரியா? அதே மாதிரி ஸ்டாக்குன்ற ப்ரைஸையும் பாருங்கள், $4 $6 $6 $9. சரியா? ப்ரைஸும் வேறு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? பாருங்கள், லாஸ்ட் இயர் இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் மந்த்ன்ற ஹை $277 ஒரு ஷேர்ன்ற ப்ரைஸ். ஸோ இப்போ எங்கே அந்த 122 ஐஃபோனுண்டா அதுக்கு தான் நடத்தது போகிறேன். இப்போ இதில் நான் இயர்ஸ் ஐஃபோனோட ப்ரைஸ், ஐஃபோனோட அந்த நெக்ஸ்ட் மந்த்துண்ட ஹை, ஓகே, அந்த டைமில் இந்த ப்ரைஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ஐஃபோன் வேண்டினதுக்கு பதிலாக ஆப்பிள்ன்ற ஷேர்ஸை வேண்டி இருந்தால் அந்த இயர் நீங்கள் ஆல்மோஸ்ட் 109.4 ஷேர்ஸ் வேண்டி இருப்பீங்கள். அதை எப்படி பார்க்குறேன்டா, 409 divided by அந்த நெக்ஸ்ட் மந்த்ண்ட ஷேர் ப்ரைஸ். சரியா? பாருங்க, 109.4 ஷேர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இந்த ரோல இருக்கிற அவளாவை நான் கால்குலேட் பண்ணி, இந்த ரோல் இருக்கிறவளாக கால்குலேட் பண்ணி இருக்கிறேன். இது என்னென்னா டோட்டல் ஷேர்ஸ்ன்றது என்னென்னா, இப்போ இந்த இயர் எங்கள்கிட்ட கையில் 109 இருக்குது. நெக்ஸ்ட் இயர்
திருப்பி $199 இல்லை $99 ஃபோனை வேண்டுறோம். ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் ஷேர்ஸை வேண்டியிருந்தா 30 ஷேர்ஸ் வேண்டியிருப்போம். ஸோ இப்போ எங்கள்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது டோட்டலாக? இது 109 + 30 140. நெக்ஸ்ட் இயருக்கு வந்து 32 ஷேர்ஸ் வேண்டியிருப்போம். 140 + 32 172. இதே மாதிரி நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டு வந்து கடைசியாக லாஸ்ட் இயர், ஏன்னா இந்த இயர் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ எங்கள்கிட்ட 360 இதே டெக்னிக்கில் நான் அதுவும் பேசிக் மாடலுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் அந்த ப்ரோவோ இந்த $1000 இது நான் போடவே இல்லை, சரிதானே? ஸோ ஜஸ்ட் பேசிக் மாடலுக்கு போட்டால் 3666.07. எத்தனை இவ்வளவு ஷேர்ஸ் எங்கள்கிட்ட இருந்திருக்கு? எத்தனை 19 ஃபோன் வேண்டினதுக்கு பதிலாக இவ்வளோ ஷேர்ஸை வேண்டியிருந்தா எங்கள்கிட்ட இவ்வளோ ஷேர்ஸ் இருந்திருக்கு. இப்போ ஆப்பிள்ன்ற ஷேர்ஸை பாருங்க, 308.91. ஸோ லாஸ்ட்டாக நான் பார்க்க பாருங்கள் 338.45. ஸோ இப்போ 308.91. அப்போ அதை வந்து 308.91 into 366.07. 0.07. ஸோ ஆன்சரை பாருங்க, 1,13,082 இருக்கு, சரியா? இந்த அமௌண்ட்டை இப்போ என் பேசிக் மாடல் என்ன விலை வருது? 700. ஸோ ஓகே, 800 வைப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்க, நீங்கள் 141 ஃபோன்ஸ் நீங்கள் வேண்டலாம். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ இப்போ நீங்கள் கடைசியாக ஃபோனை வேண்டி ஹாப்பியாக இருந்தீங்களா? ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே. ஆனால் ஹாப்பி இல்லைண்டா, இப்போ அதாவது நானும் ஃபோன் ஸ்விட்ச் பண்ணின ஆள் தான். நானும் வந்து அதுக்கு விதி விலக்கு இல்லை. நான் வந்து சாம்சங் யூசர். ஸோ நான் வந்து சாம்சங்கை வந்து ஆல்மோஸ்ட் 4 times நான் ஸ்விட்ச் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். 2019, 20, 21, 22. இப்போ என்னோட இருக்கிற ஃபோன் வந்து 22 சாம்சங். ஸோ அவ்வளோதான் என்னட்ட இருக்குது. ஆனாலும் நானும் மிஸ் பண்ணியிருக்கிறேன் தான். ஆனால் ஐஃபோன் யூசர்ஸாக இருந்து அவங்க பாருங்க, இப்போ 141 ஃபோன் வேண்டி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ காசு உண்டு, $1,13,000. ஆனால் அவங்க டோட்டலாக எவ்வளோ தெரியுமா அந்த பேசிக் மாடலுக்கு அவங்கள கையால் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ பாருங்க, $10,930 அவங்க மொத்த ஃபோன்ஸுன்றதுக்கு செலவழிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற காசு பாருங்க, $1,13,082 அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 10 மடங்கு காசு நீங்கள் மேக் பண்ணி இருக்கலாம் அந்த ஃபோனை வேண்டுறதுக்கு பதிலாக. அதே ஷேர்ஸை நீங்கள் வேண்டி இருந்தால். ஸோ நானும் விதி விலக்கு இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ 1,13,000 இப்போ இந்தியன் ப்ரைஸ், சரியா? இப்போ இதே நீங்கள் இன்னும் ஒரு 20 இயர்ஸுக்கு இதை அப்படியே வேண்டிட்டு இனிமேல் நான் ஃபோன் வேண்டே இல்லை, நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் என்று நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டை கேஷ் அவுட் பண்ணி, ஐ மீன் ஆப்பிள் ஷேர்ஸை விற்றுட்டு நீங்கள் நார்மலாக விஓஓக்கு போட்டால் சும்மா ஜஸ்ட் ஆவரேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு பார்ப்போமே. 10 இயர்ஸுக்கு 10%. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸ் எவ்வளோன்றது விளங்குதா? இப்போ நீங்கள் வெறும் $10,000 போட்டோன்றது தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணினது வந்து $3 லட்சம். இதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது நீங்கள் ஒரு செலவு செய்யக்க இந்த பணம் வந்து ஃபியூச்சரில் என்ன எவ்வளோ வேல்யூவுக்கு போகும்ன்றதை நீங்கள் மிஸ் பண்ணின விஷயம்தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சரி, இப்போ நான் பெரிய உத்தமனா இல்லை, நானும் 4 தடவை இது செஞ்சேன். ஆனால் இந்த ஃபோன் வந்து $1,000 ப்ளஸ். என்னடா எனக்கே தெரியும் 1,099 அப்படித்தான் நான் வேண்டினேன். 4 தடவை ஸ்விட்ச் பண்ணினேன். அதாவது 4 ஃபோனும் ட்ரேடின் பண்ணி நான் வேண்டியிருந்தேன். அதாவது ட்ரேடின்டா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோனை கொடுத்து நீங்கள் திருப்பி வேண்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்திருக்கு. நான் என்ன செஞ்சேன்டா, நான் யூஸ் பண்ணிட்டு அதை தம்பிகிட்ட கொடுப்பேன். தம்பி அதை யூஸ் பண்ண முடியும். அது அப்படியே ரொட்டேஷனில் 4 இயர் போயிடுச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சுது. ஸோ அப்படின்னு சரியா. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு பார்ப்போம் நான் எவ்வளோத்த மிஸ் பண்ணி நான்ன்றது, சரியா? ஸோ நான் கூகுளுக்கு போகிறேன். இதில் வந்து 1 மந்த்தை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் 2019, சரியா? 2019லேயே ஹை வந்து இந்த ப்ரைஸ் எடுப்போமே.
சரியா? அடுத்தது சாரி, இது 2020 2019 ஜனவரி. எல்லா இயரும் நாங்கள் ஜனவரி மார்க் பண்ணுவோம். சரியா? ஓ, இதே நான் இது செய்கிறேன். ஓகே, 2019 ஜனவரி. ஓகே, ஜனவரியில் வந்து 55 ரூபா இருந்திருக்கு. சரியா? ஓகே, 55 ரூபாண்டா 1099 டிவைடட் பை ஆல்மோஸ்ட் $56. ஸோ என்னட்ட வந்து 19 ஷேர்ஸ் என்னட்ட இருந்திருக்கணும். சரியா? ஸோ டோட்டலாக 20 ஷேர்ஸ்ன்னு வைப்போம். 19 இல்லை. இப்போ 20க்கு போவோம். 20 ஜனவரி $75. ஸோ 1099 டிவைடட் பை $75. ஸோ இப்போ என்னோட 15 ஷேர்ஸ். ஸோ இப்போ என்னோட 2 இயர்ஸில் 35 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் போவோம். 20, அடுத்தது 21. ஸோ $96 இருக்குது. ஸோ இப்போ 11 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக என்னோட 46 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் இதான், இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ 2022 ஜனவரி. ஸோ 146. ஸோ இப்போ 7.5. ஸோ 8 வச்சாடம் 30, 40, 20, 35, 44, 50 ஆல்மோஸ்ட் 60 ஷேர்ஸ் வைப்போமே. ஸோ இப்போ என்னட்ட 60 ஷேர்ஸ் இருக்குது. இப்போத்தையான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 356.65. ஸோ அதை 356.65. ஸோ நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? $21,399. இப்போ என்னட்ட அந்த ஃபோன் வேண்டினதுக்கு பதிலாக அந்த காசை நான் அந்த மாதம் அதே இயர் ஜனவரியில் நான் கூகுளில், அதாவது சாம்சங் வந்து தாய்லாந்து, ஐ திங்க் அமெரிக்கன் கம்பெனி தான், ஆனால் சாம்சங்குக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லை. ஸோ கூகுள்ன்றது தான். ஸோ நான் கூகுளில் போட்டிருந்தா எனக்கு இப்போ அந்த காசு வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்? ஆல்மோஸ்ட் 4,400 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். 21,400 எனக்கு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எனக்கு நான் இது ரிட்டையர் ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் 35 வருஷம் இருக்குது. ஸோ பார்ப்போமே, 21,400 35 வருஷம். ஏன் நான் இதில் 10 வருஷம் முதல் போடணாண்டா, இப்போ ஒரு ஆள் 2007 வேண்டியிருப்பாருன்னா அவர் ஆல்மோஸ்ட் இப்போ 19 இயர்ஸ் ஓல்டாக இருப்பார். ஸோ அவருக்கு இன்னும் ஒரு 10 இயர்ஸ்னா 29 இயர்ஸ் அப்படி ரிட்டையர்மெண்ட் அப்படி கணக்கு பார்த்ததால. இப்போ பாருங்க, நான் கிட்டத்தட்ட அந்த 4 ஃபோன் வேண்டின ஒரு விஷயத்துக்காக நான் லாஸ் பண்ண அமௌண்ட்டை பாருங்க எவ்வளோ உண்டு. $6 லட்சம். இது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நானே ஃபர்ஸ்ட் டைம் ஷாக் ஆகிறேன். ஏன்டா இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேனா? ஆனால் ஒரு 4 ஃபோன் தானேடா வேண்டினேன். ஓ மை காட், சர்ப்ரைஸாக இருக்குது. என்னடாப்பா இவ்வளவு வேற போதா அந்த பார்த்தீங்களா? அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போறீங்களோ, ஒரு பெரிய ஒரு லோனோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்ய மாட்டப்பட போறீங்களா இருந்தால், ஒரு பெரிய தொகையை நீங்கள் கொண்டு போய் போட போறீங்களா, அதுக்கு மாதிரி இதில் எல்லாம் பாருங்க தயவு செய்து. இது பெரிய தொகை எனக்கு இல்லை அப்படி, ஐ மீன் அப்படின்னு நான் சொல்ல வரல. 2019 தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது அமெரிக்காவில். ஸோ அப்போ வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்த உடனே எனக்கு வந்து அப்போ நான் யூஸ் பண்ண ஃபோன் ஐ திங்க் ஒரு ஸ்மால், அதுவும் சாம்சங் கூட இல்லை, எல்ஜியா, எல்ஜின்னு தான் நினைக்கிறேன். எல்ஜியில ஏதோ ஒரு இது, அதுவும் பட்டனோட இருந்துச்சு. அதான் யூஸ் பண்ணி நான் வர்றதுக்கு முன்னுக்கு. ஸோ வந்த உடனே பார்த்தேன், ஓகே 1 மந்த்து சேலரி அப்போ எனக்கு ஒரு ஃபோனுன்ற ப்ரைஸுன்றது திங்க் பண்ணினேன். சரி ஓகே, எனக்கு அது அப்போ ஆசையாக இருந்துச்சு. ஸோ வேண்டினேன். ஸோ நெக்ஸ்ட் இயரில் இருந்து அது லோன் ஆப்ஷன்ஸ் தந்தாங்க ஃபோனை பண்ணுறதுக்கு. அதனால் அப்படி வேண்டினேன் லோனு. அதுவும் எப்படின்னா, பெஸ்ட் பைன்ற ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து அவங்களோட கிரெடிட் கார்டு இருந்தால் நீங்கள் 1 இயருக்குள்ளே அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணினா உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட். அதனால் நான் அப்படி ஒரு ஆப்ஷனில் வேண்டினேன். அப்படி தான் நெக்ஸ்ட் 3 இயர்ஸும் வேண்டினேன். பட் 600,000 மிஸ் பண்ணிட்டேன்டா. ஓ மை காட், பெரிய ஒரு தொகை தான். ஸோ நான் லிட்டில் அப்செட், பட் ஓகே. சரியா? இப்போ இதில் வந்து பாருங்க, இந்த விஷயமெல்லாம் இருக்குது.
நான் வந்து இதை டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்டா நான் லாஸ்ட் டைம் ஜூலை 30th பார்க்க இந்த ப்ரைஸ் இருந்தது. ஸோ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பார்க்க 141 மொபைல் ஃபோன்ஸ் வேண்டி இருக்கலாம் ஒவ்வொரு ஃபோனுக்கு பதிலாக. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னுக்கு இப்போ அதுவும் பெரிய ஒரு தொகையை நீங்கள் உங்களோட லாக் பண்ண போகிறீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை பற்றி மேலும் ஒரு வீடியோ போடுறேன், தனியாக அதை செப்பரேட்டாக போடுறேன். இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு 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 நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு ரீட் பண்ணினேன். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் ஐஃபோன்ஸ் எவ்ரி இயர், if you invest in the same time in the stock, you will be a millionaire என்று போட்டிருந்தது. ஸோ மில்லியனருக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை. அந்த கோட்டை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்க பார்த்தேன்னா நான் அது செட் ஆகலை எனக்கு. அது நான் வாசிச்சோன்னே அது போயிட்டுது. ஸோ அதனால் மில்லியனராக இருப்போமோன்றது தான். ஆனால் உண்மை தான். ஏனெண்டா இப்போ அந்த பர்சன் வந்து இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து 20 years ஓல்டில் அவர் ஃபர்ஸ்ட் ஃபோன் வேண்டாருண்டார். அதாவது 2007 அவருக்கு 20 yearsண்டா இப்போ வந்து அவருக்கு ஆல்மோஸ்ட் 40 years. அவருக்கு இன்னும் 25 years இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. சரியா? அப்போ நாங்கள் என்ன அமௌண்ட் வந்தது? ஓகே, $112,000. ஸோ அவர் வந்து $112,000, அவருக்கு 45ண்டா இன்னும் அவருக்கு 25 years இருக்குன்னு வைப்போம். அப்போ அந்த ஆர்டிக்கல் சரி தான். அவர் வந்து அந்த ஆர்டிக்கல் சரி. ஸோ அந்த பர்சன் வந்து 20 years ஓல்டில் முதலாவது ஃபோன் வேண்டி இருந்தாருண்டா இப்போ அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 39 years 40 years ஆயிருக்கு. ஸோ அவருக்கு வந்து இன்னும் 25 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு. அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து S&P 500 போட்டிருந்தா, அதாவது அதில் போட்டிருந்தா அவருக்கு வந்து 1.2 million வந்திருக்கு. அது எவ்வளவு அவர்கிட்ட முதல் தொகை அவர் கையால் போட்டது வந்து ஜஸ்ட் $10,000. அந்த ஆர்டிக்கல் சரிதான். ஓ மை காட். ஸோ தட்ஸ் இட் மக்களே. ஓகே, ஸோ அவ்வளவுதான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி என்னென்றாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை ஒருக்கா செக் பண்ணுங்கள். நானும் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமேல் அதை நான் ஃப்யூச்சரில் நான் சரி பண்ணிக்கொள்ளுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் சரி பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.